அவருக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கணும், அதை குடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு இன்பப் பேரு அப்படின்னு பார்க்கணும். இப்பொழுது அவருடைய பணியை முடிக்காமல் அவருக்கு பழரசம் தரப்போறதில்லை. இருந்தாலும் பணியை முடித்த அளவிலே விடுகின்ற நிம்மதி என்பது தொடர்ந்து கூலியாக பெறுகின்ற பழரசம் அதனை சுவைக்கின்ற இன்பப் பேராக ஆகிவிடாது. அதே போல மலங்கள் நீங்கினால்தான் இந்த உயிரானது தன்னிடத்திலே கலந்திருக்கின்ற சிவனுடைய இன்பத்தை நுகரும். ஆகவே சிவானந்தத்திற்கு தடையாக இருக்கின்ற மலம் நீங்க வேண்டும் என்பது கட்டாயம். இருந்தாலும் மலநீக்கம் என்பதே சிவப்பேறு ஆகிவிடாது. சிவனை அறிந்து அந்த இன்பத்திலே அழுந்தி நுகர்தல் என்பதுதான் சிவப்பேறு அல்லது இன்ப நிலை என்று சொல்லப்படும். என்பதனால சைவம் வீடு பேறு என்று கொள்கின்றது. வீடு பேறு என்பது ஒரு உண்மை தொகை. வீடு என்பது விடுதல், பேறு என்பது பெறுதல். எதனை விடுதல்? பாசத்தை விடுதல். எதனை பெறுதல்? சிவத்தை பெறுதல். அப்பொழுது வீடு பேறு என்று இருப்பதனாலேயே பாசத்தை விட்டவன் சிவத்தை பெறுகின்றான் என்று பார்க்கின்றோம். இது உடனுக்குடன் நிகழ்ந்தாலும் கூட இரண்டும் இரண்டு வெவ்வேறு நிகழ்ச்சிகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்பதனால பாச நீக்கம் என்பது 10வது நூற்பாவிலே நமக்கு சொல்லப்பட்டது. சிவப்பேறு என்பது 11வது நூற்பாவிலே இப்பொழுது சொல்லப்படுகின்றது. அது எவ்வாறு சொல்லப்படுகின்றது அப்படின்னு பார்ப்போம். இறைவன் இந்த உயிர்களுக்கு பெத்தம் மற்றும் முக்தி ஆகிய 2 நிலைகளிலும் தொடர்ந்து பெற்ற தாயை போல உயிர்களுக்கு கருணை புரிந்து வருகின்றான். அவன் செய்கின்ற உதவி, உபகாரம் என்று வடமொழியிலே சொல்வார்கள், உதவி தமிழிலே நன்மை. பெருமான் உயிர்களுக்கு நன்மை செய்வதனால தான் அவனுக்கு சிவன் என்று பெயர். நன்று உடையான் என்பதுதான் சிவம் என்ற சொல்லுக்கு தமிழிலே எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் நன்றுடையான் என்று சொல்லலாம். நன்றுடையானை தீயது இலானை என்பார் சம்பந்த பெருமான். அப்ப நன்மை புரிபவன் அவன் சிவன். எந்த நன்மை புரிகின்றான் என்று கேட்டால் உயிர்களை நடத்தி வருகின்றான் 2 விதமாக. எப்படின்னா காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். காட்டும் நன்மை, காணும் நன்மை. காட்டும் உதவி, காணும் உதவி என்று 2 உதவிகளையும் பெருமான் செய்து வருகின்றான். பெருமான் உயிர்களுக்கு செய்து வருகின்ற காட்டும் உதவி, அந்த உதவியை குறிப்பாக 2ஆம் நூற்பாவிலும் தெளிவாக 5ஆம் நூற்பாவிலும் சிவஞான போதம் நமக்கு கூறிவிட்டது. இப்பொழுது தொடர்ந்து காணும் உதவியை இந்த 11வது நூற்பாவிலே நமக்கு ஆசிரியர் கூறுகின்றார். அது என்ன காணும் உதவி, காட்டும் உதவினா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன எடுத்துக்காட்டினால அதை தெரிந்து கொள்வோம். நமக்கெல்லாம் நல்ல கண்ணு கொடுத்திருக்காரு சுவாமி. கண்ணை திறந்தா காட்சி கிடைக்கும். கண் பார்வை கொண்ட கண்ணு தான். இதுல காட்ராக்ட் வளரல, பார்வை மங்கல்ல, இளமை இருக்கின்றது. கண்ணு காணக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட கண்ணிற்கு காணும் கண் என்று பெயர். அதாவது இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஐ. அது பார்வையில்லாத கண் இல்லை, காண ஆற்றல் இல்லாத கண் அன்று, காணக்கூடிய கண். இப்பொழுது காணக்கூடிய கண்ணாக இருந்தாலும் அந்த கண் தானாகவே எந்த ஒரு பொருளையும் கண்டு விடுவதில்லை என்று பார்க்கிறோம். எப்படி? கும்மிருட்டு இருக்கின்றது, நல்ல இருட்டிலே கண்ணை விழித்து விழித்து பார்த்தாலும் எதிரே இருக்கின்ற பொருள் தெரியவில்லை. நம்முடைய கண்ணு காணக்கூடிய கண் தானே. அப்படி இருந்தாலும் அது ஏன் காண முடியாது தவிக்கின்றது என்று கேட்டால், காணுகின்ற இயல்பு கொண்ட கண்ணிற்கும் அதனுடைய காண்கின்ற தன்மைக்கு அரண் செய்கின்ற, உதவி செய்கின்ற ஒரு விளக்கு ஒளி வேண்டும். ஒரு சின்ன விளக்கு ஒளியாவது வேணும். ஒரு மின்மினி பூச்சி பறந்ததுன்னா அதோடைய ஒளி ரொம்ப குறைச்சல், அது அந்த பூச்சியை மட்டுமாவது காட்டுது. அப்பொழுது நல்ல இருட்டுல ஒரு மின்மினி பூச்சி பறக்குதுன்னா, ஒரு மின்மினி பூச்சி பறக்குது அப்படின்னு இதுவரையும் எதையும் தெரிஞ்சுக்காத கண்ணு அந்த பூச்சியை மட்டும் பார்க்குது. அந்த பூச்சியினுடைய இறக்கையில இருக்கிற ஒளி அந்த பூச்சியை மட்டும்தான் காட்டும், வேற எதையும் காட்டாது. இருந்தாலும் அந்த சின்ன ஒளி என்பது கண்ணுக்கு தேவைப்படுகின்றது அந்த பூச்சியை காண்பதற்கு. அப்பொழுது ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. கண்ணொளிக்கு
வெளியிலே ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. அந்த ஒளி செய்கின்ற உதவி என்னன்னு கேட்டா அதுதான் காட்டும் உதவி. காணவே முடியாத ஒரு குருட்டு கண்ணிடத்தில கண்ணொளி என்பது இல்லை. காணக்கூடிய தன்மை கொண்ட நம்முடைய கண்ணிடத்துல கண்ணொளி இருக்கின்றது. அப்பொழுது இரண்டு ஒளிகள் இருக்கின்றன. ஒரு கண்ணு பார்க்கும் என்று சொன்னால் அந்த கண்ணிடத்திலே இருக்கின்ற ஒளி அல்லது ஆற்றல், அதற்கு கண்ணொளி என்று பெயர். அந்த ஒளி பயன்படாமல் போய்விடும். புறத்தே ஒரு விளக்கு ஒளி இல்லை என்று சொன்னால், புறத்தே இருக்கின்ற விளக்கு ஒளி கண்ணொளி கொண்ட கண்ணிற்கு காட்டும் உபகாரத்தை செய்கின்றது. ஒரு ரூம்குள்ள போறோம், இருட்டா இருக்கு, ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கிறோம், ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அப்பொழுது அது தருகின்ற ஒளியிலே இருள் நீங்குகின்றது. சில பொருள்களை பார்க்கிறோம். சாமி கருவறைக்குள்ள ஐயர் போறாரு, சின்னதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு விளக்கு. அவருக்கு அந்த விளக்குழி போராது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னா சாமியை சுத்தி என்ன இருக்குன்னே தெரியாது. அப்ப அந்த விளக்க தூண்டி விடுறாரு. தூண்டி விட்டும் போதல. அப்ப என்ன பண்றாரு, ஒத்த திரி போறான்னு சொல்லி 2-3 திரி போட்டு ஏத்துறாரு, அல்லது சர விளக்கு ஏத்துறாரு. சாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின் விளக்கு ஏத்துறாரு. எவ்வளவு விளக்கு ஏத்துறாரோ அவ்வளவு ஒளி கிடைக்கின்றது. அந்த ஒளியினால கருவறை நன்றாக விளங்குகின்றது. அப்ப பார்க்கின்ற கண் நன்றாக பார்க்கின்றது. அப்பொழுது புறத்தே இருக்கின்ற ஒளி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த காண்கின்ற கண் நன்றாக காண்கின்றது. அப்பொழுது காண்கின்ற கண்ணை நன்றாக காண செய்கின்ற புற ஒளி என்பது செய்கின்ற உதவிதான் காட்டும் உதவி, காட்டும் உபகாரம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இப்பொழுது காட்டும் உபகாரத்தோடு கூட ஒரு காணும் உபகாரம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த விளக்குலையை வச்சுக்கிட்டே பார்ப்போம். கை விளக்கோடு ஒருவர் போறார், டார்ச் லைட் அதோட போறார். அந்த டார்ச் லைட்டு என்ன பண்ணுது, நமக்கு பாதையை காட்டுது. நாம முன்னாடி போக வேண்டிய ஒரு 4 அடி பாதையை பூமியில அந்த விளக்கு அடிக்கும் போது அது காட்டுது என்பதனால கண் கண்டு முன்னேறுகின்றது. இருந்தாலும் பாதைக்கு பக்கத்துல என்ன இருக்கு, மேடு இருக்கா, பள்ளம் இருக்கா, இடது பக்கம் என்ன இருக்கு, வலது பக்கம் என்ன இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு எங்கு பார்க்க வேண்டுமோ அங்கு இந்த டார்ச் லைட்டை போக்கஸ் பண்ணணும். அப்படி போக்கஸ் பண்ணாதான் இதுவரையிலும் அறியப்படாத இடத்திலே இருக்கின்ற ஒரு பொருள் அறியப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட காணும் உபகாரம் என்று சொல்லப்படும். இதுவும் காட்டும் உபகாரம் தானே என்று கேட்கலாம். ஆனால் இது காணும் உபகாரம் என்று சொல்லப்படும். எப்படின்னு கேட்டா, கையிலே விளக்கு இருப்பதனால் மட்டுமே கண் என்பது காண வேண்டிய அனைத்தையும் கண்டுவிடாது. அது காட்டப்பெறுகின்றதே அல்லாமல் அது கண்டு காட்டப்பெற வேண்டும். எப்படின்னா, இதுவரையிலும் காணப்படாத ஒரு பொருளினிடத்திலே கைவிளக்கினுடைய ஒளி பதிந்து அதனால் அந்த பொருள் காட்டப்படும் பொழுது கண் நன்றாக பார்க்காத பொருளையும் பார்க்கின்றது. அது எதை போல இருக்குன்னு சொன்னா, இந்த கைவிளக்கு முதலிலே அந்த பொருளை தான் காண்கின்றது, தான் கண்டு நம்முடைய கண்ணிற்கு காட்டுகின்றது என்று பொயட்டிக்கா கொள்ளலாம். கைவிளக்கிற்கு இச்சை கிடையாது என்பதனால இந்த ஊமையில ஒரு சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம் இருக்கு, நாம விரும்புற இடத்துல கைவிளக்கை நாம செலுத்துறோமே தவிர கைவிளக்கு தான் விரும்பி ஒரு பொருளிடத்திலே போய் பற்றவில்லை. இருந்தாலும் முன்பு இந்த கைவிளக்கு எந்த பொருளை பற்றவில்லையோ அந்த பொருளை கண்ணு பார்க்காது. கைவிளக்கு ஒரு பொருளை பற்றும் பொழுதுதான் கண் பார்க்கும் என்பதனால கைவிளக்கு என்பது ஒரு பொருளை பற்றுவது அல்லது விளக்குவது, இல்லுமின் பண்றது, பிரகாசப்படுத்துகின்றது. விளக்குவது என்பது அந்த விளக்கு ஒளி அந்த பொருளை காண்பதை போன்ற செயல். அந்த விளக்கு ஒளி பொருளின் மீது பதிய வேண்டும், படிய வேண்டும். விளக்கு ஒளி எந்த பொருளின் மீது பதிகின்றதோ அந்த பொருளைத்தான் கண் காணும் என்பதனால விளக்கு ஒளி ஒவ்வொரு பொருளிலும் பதிவது என்பது தான் முன்னர் அந்த பொருளை காண்பதை போன்ற ஒரு செயல்.
அப்பொழுது அது கண்டு காட்டுகின்றது என்று கொள்ளலாம். ஆனால் விளக்கு ஒளி ஜடம் என்பதனால இந்த உவமை நான் எதுக்காக சொல்றேன்னா, கண்ணொளி என்பது புற ஒளி இல்லாமல் காணாது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். இப்பொழுது கண்டு காட்டுதல் என்று வரும் பொழுது உயிரறிவினை எடுத்துக் கொள்ளுங்கள். காண்கின்ற கண் இருக்கின்றது, அதற்கு காட்டுகின்ற விளக்கு ஒளி இருக்கின்றது என்றாலும் கண் என்பது உயிரறிவு செலுத்தவில்லை என்றால் அந்த பொருளை பற்றி காணாது. உயிரறிவு என்பது என்னன்னா, உயிரறிவு என்பது அந்த கரணத்தின் மூலம் செயல்படும். அதனால்தான் மனசு எங்கேயோ இருந்ததுங்கிறோம். மனம் என்பது ஒரு ஜடப்பொருள் தான். ஆகவே அதற்கு இச்சை இல்லை என்பதனால மனம் தானாக எங்கேயோ இருக்கின்றது என்பது சாத்திரப்படி பிழை. உயிரானது மனத்தை செலுத்தவில்லை என்பதுதான் பொருள். உயிர் அந்த கரணத்தின் மூலம் புறக்கரணமாகின்ற இந்திரியங்களை செலுத்துகின்றது. உயிர் என்ன பண்ணுது? அந்த கரணமாகின்ற மனத்தின் மூலம் புறக்கரணங்களாகின்ற ஞான இந்திரியங்களை செலுத்துகின்றது என்பதனால மனம் எங்கேயோ இருந்தது, கண் எதிரிலே இருக்கின்ற பொருளை காணவில்லை என்று நாம் அறிவதெல்லாம் உண்மையில உயிரானது கண்ணிலே பதியவில்லை என்பதுதான் பொருள். ஆகவே உயிரறிவு கண்ணை செலுத்துவதனால்தான் கண் காண்கின்றது. இப்பொழுது காட்டும் உபகாரம் என்பது புறத்தே இருக்கின்ற ஒரு விளக்கு ஒளி கண்ணொளிக்கு கண்ணொளியின் ஆற்றலை அதற்கு எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதாவது நிறுவி காட்டுகின்றது. கண்ணு காணக்கூடிய கண்ணா இருந்தால் அது காணலாம் என்பதற்கான அவகாசம், ஸ்கோப், வாய்ப்பு, அந்த வாய்ப்பினை புறத்தே இருக்கின்ற விளக்கு ஒளி உண்டாக்குகின்றது. அது காட்டும் உபகாரம். ஆனால் காணும் உபகாரம் என்பது என்னன்னு கேட்டா, இந்த உயிரறிவு இருக்கின்றது, இது கண்ணிலே தோய்கின்றது. உயிரறிவு கண்ணிலே தோய்வதனாலதான் கண் அந்த பொருளை பார்க்க இயலுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது உயிரறிவு என்ன பண்ணுது? அந்த கண்ணினை செலுத்தி அந்த பொருளை காண்கின்றது என்று பார்க்கும் பொழுது, இதுவரையிலும் இந்திரியங்கள் உயிருக்கு துணை செய்கின்றன என்று நாம் கொண்டோம். அது உண்மைதான், அந்த கொள்கையில குற்றம் இல்லை. இருந்தாலும் உயிர் விரும்பாமல் இந்திரியங்களினாலே உயிருக்கு தொண்டு செய்ய முடியாது என்பதனால உயிர் என்பது சித்து பொருள் என்று பார்க்கின்றோம். கண்ணாகின்ற அந்த இந்திரியம் ஜடப்பொருள். என்ன காரணம்? மாயா காரியங்கள் எல்லாமே ஜடப்பொருள் தான். இப்பொழுது ஜடப்பொருளிற்கு இச்சை இல்லை என்பதனால இச்சையோடு கூடிய சித்து பொருளாகின்ற உயிர், அந்த உயிர் இயக்கவே இந்திரியங்கள் இயங்கும். இந்திரியங்கள் உயிருக்கு தொண்டு செய்தாலும் உயிர் அந்த தொண்டினை பெற விரும்பி தொண்டினை செய்ய வைத்து தொண்டினை பெற்றுக்கொள்ளும் என்பதனால உயிர் என்பது மாஸ்டர், தலைவன் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உயிரறிவு இயக்கவே கண் இயங்குகின்றது என்பதனால உயிர் கண்ணை கொண்டு காண்கின்றது. அப்பொழுது உயிர் காண காண கண் காணும். உயிர் காணவில்லை என்றால் கண் காணாது. அப்ப விளக்கு ஒளியே கண்ணுக்கு செய்கின்ற உபகாரம் என்பது காட்டும் உபகாரம். உள்ளே இருக்கின்ற உயிரறிவு கண்ணுக்கு செய்வது என்பது காணும் உபகாரம். இந்த காட்டும் உபகாரத்திற்கும் காணும் உபகாரத்திற்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். புறத்தே இருக்கின்ற விளக்கு ஒளியோ, கையில் இருக்கின்ற கைவிளக்கு டார்ச் ஒளியோ, அல்லது சூரியனுடைய ஒளியோ, பிரகாசமோ, நெருப்பு பற்ற வைத்தால் அந்த ஒளியோ, நம்முடைய உடம்பிற்கு வெளியிலே இருக்கின்ற எந்த ஒரு ஒளியும் நம்முடைய கண் ஒளி விளங்குவதற்கு துணை செய்வது என்பது காட்டும் உபகாரம். அந்த கண்ணிற்கு காணும் உபகாரமும் தேவைப்படுகின்றது. உடனிருந்து இந்த உயிர் கண்டாலொழிய கண் காணாது. ஏன்? உயிரறிவு வேறிடத்திலே இருந்தால், கண்ணு திறந்திருந்தாலும் பகலா இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம்? எதிரில இருக்கின்ற பொருளிலே மோதிக்கொள்வோம். நல்ல பட்ட பகலிலே கூட கண் என்பது என்ன பண்ணும்? எதிரிலே இருக்கின்ற பொருளிலே காண தவறும். என்ன காரணம்? உயிரறிவு உடன் இருந்து இயங்கவில்லை. உடன் இருந்து இயங்குவது என்பது காணும் உபகாரம், புறத்திருந்து இயங்குவது என்பது காட்டும் உபகாரம். கண்ணிற்கு ஒரு விளக்கு ஒளி செய்வது காட்டும் உபகாரம், கண்ணிற்கு உயிர் செய்வது காணும் உபகாரம். இப்பொழுது உயிர் கண்ணிற்கு காணும் உபகாரம் தான் முக்கியமாக செய்கின்றது. இருந்தாலும் அது காட்டி காண்கின்றது. எப்படி? காணும் உபகாரம் செய்யும் பொழுதே காட்டும் உபகாரம் நிகழ்கின்றது. அப்பொழுது கண்ணிற்கு புறத்தே இருக்கின்ற விளக்கு ஒளியும் காட்டும் உபகாரத்தை செய்கின்றது,
உடனிருந்து காணும் உபகாரத்தை செய்கின்ற உயிரறிவும் காட்டும் உபகாரத்தை செய்கின்றது. அப்பொழுது கண் என்பது காட்டும் உபகாரத்தை அகத்தும் புறத்தும் பெறுகின்றது, காணும் உபகாரத்தை அகத்திலே இருக்கின்ற உயிரிடமிருந்து பெறுகின்றது. உயிர் கண்ணோடு சேர்ந்திருந்து தொடர்ந்து காண்பதினாலேயே அது காண்கின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது கடவுள் என்ன செய்கின்றான்? உயிர் கண்ணிற்கு எவ்வாறு இந்த உதவிகளை செய்கின்றதோ அதை போல உயிருக்கு கடவுள் செய்கின்றான். அப்பொழுது உயிர் மற்றும் கண் என்ற எடுத்துக்காட்டில உயிர் என்ற இடத்திலே இறைவன் இருக்கின்றான், கண் என்ற இடத்திலே உயிர் இருக்கின்றது. உயிரானது கண்ணொளியோடு சேர்ந்து உயிர் அறிவு அல்லது உயிர் ஒளி, அந்த உயிரறிவு என்பது கண் ஒளியோடு சேர்ந்து அந்த கண்ணிற்கு காட்டி காண்கின்றது. தான் உடனிருந்து காண்பதினாலேயே தொடர்ந்து காட்டுகின்றது. அப்பொழுது கண் என்பது தொடர்ந்து காட்டத்தான் காணும். காட்டி நின்று விட்டால் அது கண்டு கொண்டே இருக்காது, அது நின்று போகும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, படைத்தலும் காத்தலும் ஆகின்ற இரண்டு தொழில்கள் கடவுள் செய்கின்றார். கடவுள் உலகத்தை படைத்து விட்டான் என்று சொன்னால் அதனாலேயே உலகமானது வாழ்ந்து விடுமான ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக வாழாது. படைத்த அளவிலேயே அது என்ன போகும்? அது ஒடுங்கி போகும். படைத்த அளவிலேயே உலகம் என்பது நின்று போகும். அது இயங்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அருளதை தொடர்ந்து நடத்த வேண்டும். இப்ப ஒரு பெண் கருத்தரிக்கிறாள், கருத்தரித்ததினாலேயே குழந்தை பெற்று விடுவாளான்னா கிடையாது. அந்த 10 திங்களிலும் திருவருள் இருந்து கொண்டு அந்த கருவினை வளர்க்க வேண்டும். அது திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு, போற்றி திருவகல்ல என்பதை போல கடவுள் படைத்த அளவிலேயே உலகம் என்பது நிலைமேறு பெற்று விடாது. தொடர்ந்து அந்த அருள் என்பது காத்தல் என்ற தொழிலையும் செய்ய வேண்டும். காத்தல் என்பது என்ன? படைப்பு மறைந்து விடாமல் காத்தல் தான் காத்தல். அப்பொழுது காட்சி என்பது மறைந்து விடாமல் நிகழ்வது என்பது காத்தல். அப்ப காட்டிய அளவிலே காணப்பட்ட காட்சி தொடர்ந்து நிகழ வேண்டும் என்றால் அது காண்கின்ற உபகாரத்தினால் தான் நிகழும். அதாவது காத்தல் என்ற உபகாரத்தை போன்றது காணுதல், படைத்தல் என்ற உபகாரத்தை போன்றது காட்டுதல். காட்டினால் போதாது, காட்டியவன் தொடர்ந்து தானும் காண வேண்டும் என்று பார்க்கின்றோம். கண்ணொளிக்கு புறத்தே இருக்கின்ற விளக்கொளி காட்டும் உபகாரத்தை மட்டும் செய்யும். அது காணும் உபகாரத்தை செய்வதை போல வெவ்வேறு பொருளிலே பதிந்து செய்யும். ஆனால் உண்மையில உள்ளே இருக்கின்ற உயிரறிவு என்பது அந்த கண்ணுக்கு காட்டும் உபகாரத்தையும் செய்யும், காணும் உபகாரத்தையும் செய்யும். அதை போல கடவுள் உயிருக்கு காட்டும் உபகாரத்தையும் செய்வான், காணும் உபகாரத்தையும் செய்வான் என்பது சிவஞான போதத்தினுடைய 11வது நூற்பாவினுடைய பொருள். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல். காணும் கண் என்று சொன்னால் காண்கின்ற ஆற்றல் கொண்ட கண். அந்த கண்ணிற்கு காட்டும் உளம்போல் என்றால் அதற்கு காட்டும் உபகாரத்தை செய்கின்ற உளம்போல், உள்ளம் என்பது உயிரை குறிக்கின்றது, அந்த உயிரினை போல என்று சொன்னார். இப்பொழுது காட்டும் உபகாரத்தை சொல்வதை போல இந்த நூற்பா அமைந்திருந்தாலும் உண்மையிலே இந்த நூற்பாவினுடைய நோக்கம் என்பது காணும் உபகாரத்தை சொல்வதுதான் என்று உரையாசிரியர்கள் பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஏன்? காட்டும் உபகாரம் என்பது முன்பே 2 இடத்துல விளக்கப்பட்டு விட்டது. 2வது நூற்பாவிலும் 5வது நூற்பாவிலும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா திருவுருள் என்பது எவ்வாறு இந்த மாயா காரியங்களை படைத்து உயிருக்கு உதவி செய்கின்றது என்று சொல்லப்பட்டு விட்டது. அந்த உதவி என்பது காட்டுகின்ற உதவி. அதை தொடர்ந்து இறைவன் உயிரறிவிலே கலந்து உயிர் காண்பதையெல்லாம் தானும் காண்கின்றான். உண்மையில என்ன? கடவுள் காண்பதினால்தான் உயிர் காண்கின்றது. அப்போது உயிரோடு உடன் இயைந்து நின்று கடவுள் காண்கின்றான். ஆனால் கடவுளுக்கு நுகர்ச்சி இல்லை, உயிருக்கு நுகர்ச்சி இருக்கின்றது. இந்த வேறுபாடு இருக்கின்றது. இப்ப உயிர் கண்ணோடு சேர்ந்து காண்கின்றது. காணும் பொழுது உயிர் கண்ணோடு சேர்ந்து இயங்குவதனால்தான் தொடர்ந்து கண் காண்கின்றது. தொடர்ந்து காண்பது என்பதுதான் காணும் உபகாரம். அப்ப தொடர்ந்து காட்டுவது என்பது காண்பதாகும். அப்ப காண காண அது காண்கின்றது என்பதனால காட்டுதல் என்பது ஒரு கணப்பொழுதிலே நின்று போவதில்லை, அது தொடர்ந்து நிகழ்கின்றது என்பதனால காட்டுகின்ற பொருள் உடன் இருந்து காண்கின்றது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம்.
புறத்தே இருக்கின்ற விளக்கு ஒளியை காண்கின்றது என்று அடிப்படையில சொல்ல முடியாது. அது போலி, அது காண்பது என்பது போலி. ஆனால் அகத்திலே இருக்கின்ற உயிரறிவு கண்ணை கொண்டு காண்கின்றது என்பது உண்மை. என்ன காரணம்னா உயிருக்கு அனுபவம் இருக்கின்றது என்பதில் அது உண்மை. இப்பொழுது உயிருக்கு ஊமையாக சொல்லப்பட்ட கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, உயிர் கண்ணினை செலுத்துகின்றது, செலுத்தி அதனை என்ன பண்ணுது, அதனை காட்டி கண்டு தொடர்ந்து காட்டுகின்றது. அவ்வாறு காட்டும் பொழுது உயிரினை கொண்டு காண்கின்ற கண் அதற்கு நுகர்ச்சி இல்லை. ஆனால் கண்ணினை செலுத்தி காண்கின்ற உயிர் இருக்கின்றதே அதற்கு நுகர்ச்சி இருக்கின்றது. அந்த நுகர்ச்சிக்கு பயன் இருக்கின்றது, பயனாலே கட்டுப்படுகின்றது, மீண்டும் மீண்டும் பிறக்கின்றது. மாறாக உயிரினை இயக்குகின்ற கடவுள் உயிர் எவ்வாறு கண்ணோடு உடன் இயங்கி காண்கின்றதோ அதை போல உயிரோடு உடன் இருந்து இயங்கி தான் கண்டு உயிருக்கு காட்டினாலும் இப்பொழுதும் உயிருக்குத்தான் நுகர்ச்சி விளைகின்றது, கடவுளுக்கு நுகர்ச்சி இல்லை. நன்னா கவனிக்கணும். 3 பொருள், பதி, பசு, பாசம் என்று 3 பொருள். அந்த 3 பொருளிலே பசு என்ற பொருள் பதிக்கும் பாசத்திற்கும் இடையிலே இருக்கின்றது. பசுவாகின்ற நாம் பாசமாகின்ற கருவியை கொண்டு உலகத்தை நுகர்கின்றோம். அவ்வாறு நுகரும் பொழுது பாசம் என்பது நம் கையிலே இருக்கின்ற கருவி என்பதனால நாம் பயன்படுத்தினால்தான் அது நமக்கு பயன்படும். இப்ப இந்த செல்லு நான் ஆன் பண்ணினாதான் எனக்கு பயன்படும், அது தானாவே எனக்கு பயன்படாது, நான் அதை பயன்படுத்த விரும்ப வேண்டும். ஆனால் பயன்பாடு, பயன் என்பது எனக்குத்தான், செல்லுக்கு இல்லை. அதை போல உயிர் என்பது கடவுள் உயிரை இயக்குவதை போல உயிர் பாசக்கருவிகளை இயக்கினாலும் பயன் உயிருக்குத்தான். கடவுள் உயிரை இயக்கினாலும் பயன் உயிருக்குத்தான். இப்பொழுது பதி பாசம் என்ற 2 பொருள்களுக்கு நுகர்ச்சி என்பது இல்லை. இடையிலே இருக்கின்ற பசு பொருளுக்கு மட்டும்தான் நுகர்ச்சி என்ற அடிப்படை உண்மையை நாம் மறவாது இருக்க வேண்டும். இந்த ஊமையில, இந்த எடுத்துக்காட்டுல அந்த உண்மையை மறந்துவிடக் கூடாது. கண்ணை உயிர் இயக்குவதை போல கடவுள் உயிரை இயக்குகின்றான் என்பதனால கடவுள் எல்லா நிலையிலும் உயிர் போல் ஆகிவிட மாட்டான். கண்ணினுடைய இயக்கத்திற்கு உயிர் இன்றியமையாதது என்ற அந்த உண்மைதான் எடுத்துக்காட்டு. கண்ணு தானா பார்த்துடாது, உயிர் அதனை இயக்கினால்தான் பார்க்கும் என்பதை போல கடவுள் இயக்கினால்தான் உயிர் இயங்கும் என்ற அளவில் தான் அது. ஆனால் இந்த 2 நிலைகளிலும் நுகர்ச்சி என்பது, இன்ப துன்ப நுகர்ச்சி என்பது உயிருக்குத்தானே தவிர கடவுளுக்கும் இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை, பாசக்கருவிகளுக்கும் இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை என்று பார்க்கின்றோம். இப்பொழுது நுகர்வான் அறிவான் என்பதெல்லாம் யாரு என்று கேட்டால் உயிராகின்ற நாம் தான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது புறத்தே இருக்கின்ற விளக்கு காட்டும் உபகாரத்தை செய்கின்றது, அகத்தே இருக்கின்ற உயிரறிவு கண்டு காட்டுகின்ற உபகாரத்தை செய்கின்றது. கடவுள் இந்த 2 உபகாரத்தையும் செய்கின்றான். எப்படி? அவன் பாசப்பொருளையும் விளக்குகின்றான். திருவுருள் என்பது பாசத்திலே கலந்திருக்கின்றது. அப்பொழுது அவன்தான் உலகத்தை படைக்கின்றான். எந்த உயிரும் தன்னுடைய உடம்பை படைத்துக் கொள்வதில்லை, எந்த உயிரும் தன்னுடைய கரணங்களை படைத்துக் கொள்வதில்லை, எந்த உயிரும் கண்ணால் காணப்படுகின்ற உலகத்தையும் படைப்பதில்லை. அப்பொழுது உயிருக்கு உதவி செய்கின்ற தனுகரண புவன போகங்களையும் கடவுள் படைக்கின்றான். அந்த படைத்தல் என்பது காட்டுதல் ஆகும். படைக்கப்பட்ட அளவிலேயே அந்த உலகம் அழிந்துவிடும். அப்பொழுது உயிரோடு இருந்து தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கின்றானே, அது காண்கின்ற உபகாரம் என்று சொல்லப்படும். அப்ப உயிரறிவிலே இறைவனுடைய அறிவு தோய்ந்து அதனுடைய வினைப்பினை நுகரும் வண்ணம் இயக்கி வருகின்றது என்பதை இந்த ஞானி உணர்கின்றான். எந்த ஞானி உணர்கின்றான்? மலநீக்கம் வரையிலும் வந்துவிட்ட இந்த சாதகன் அறிகின்றான். அந்த அறிவதனால கடவுள் நமக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்திருக்கின்றான் என்பதை அறிந்த அவனுக்கு கடவுளிடத்திலே அன்பு ஏற்படுகின்றது. இந்த அன்பு எப்படி ஏற்படும் கேட்டா, கடவுளுடைய உதவியை இவன் அறிந்து மறந்து விட்டால் உண்டாகாது, அறிந்து மறவாது இருக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு கணவனிடத்திலே அன்பு எப்பொழுது உண்டாகும்? அவன் இன்பம் செய்ததை அறிந்தால் மட்டும் உண்டாகாது, அவன் இன்பம் செய்ததை மறவாது இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அன்பு உண்டாகும். அப்பொழுது
அன்பு உண்டாவதற்கு மறவாமை வேண்டும். மறவாமை என்பதுதான் ஞானம். அதனால்தான் 69 நாயன்மார்களிலே ஞான மார்க்கத்தை விளக்கியவர் வாயிலார் நாயனார். அவர் எப்படி அந்த மார்க்கத்தை விளக்கினார் என்பதை பெரிய புராணம் காட்டுகின்றது. மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி, அவர் தன்னுடைய மனதையே கோயிலாக பெருமானுக்கு ஆக்கினார். எப்படி ஆக்கினார் அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய கருணையை மறவாதே இருந்தார். அப்ப மறவாமையினாலேயே அமைக்கப்பட்டது அவருடைய பக்தி கோயில் என்று பார்க்கின்றோம். கணப்பொழுது பெருமானுடைய கருணையை மறந்தாலும் அந்த கோயில் இடிந்து போகும் என்பது பொருள். அப்பொழுது மறவாமையினால்தான் அன்பு நிகழும். அப்ப அன்பினாலே ஐக்கியம் நிகழும். அந்த காரண காரிய தொடர்ச்சி இருக்கின்றது. இப்பொழுது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்ற நிலையிலே வந்துவிட்ட அந்த உயிரானது ஏகனாகி இறைவனை நிற்கின்ற நிலையிலே அது பெருமான் செய்கின்ற உதவியை உள்ளவாறு அறிந்து மறவாது கடைபிடிக்கின்றது. அது மறக்கவே அது துணியாது. அது மறவாது இருப்பதனால அன்பு விளைகின்றது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா பேரன்பு. அன்பு என்ன பண்ணும்? அன்பு என்பது ஒரு வெள்ளம். அது என்ன பண்ணும்? அடித்து கொண்டு போய் ஒரு கரையிலே சேர்க்கும். ஒரு பெரிய ஆற்றிலே ஒரு வெள்ளத்திலே சிக்கியவன் அவனால விரும்பின இடத்துக்கு போக முடியாது. அந்த வெள்ளம் எங்கு கொண்டு சேர்க்கின்றதோ அந்த இடத்திலே தான் அவன் போய் சேர்வான். இப்பொழுது பேரன்பு என்ற வெள்ளம் கடவுளிடத்திலே சென்று உயிரை சேர்த்து விடும். அப்பொழுது மீண்டும் பிறவிக்கு இவன் ஆசைப்படவே முடியாது. அது என்ன பண்ணும்? கடவுளிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதனால அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. அயர்தல் என்பது மறத்தல். அப்ப மறவாதிருக்கின்ற காரணத்தினாலே விளைகின்ற அன்பு என்பது அயரா அன்பு என்றால் அயராமையினால் விளைகின்ற அன்பு. இப்ப மறவாமையை கடைபிடிக்கின்ற காரணத்தினாலே பெருமானிடத்தில் விளைகின்ற அன்பு என்பது இதுவரையிலும் நாம் பெருமானிடத்திலே பெற்று வளர்த்திருக்கின்ற அன்பினும் வேறுபட்டது. பெருமானை அறிந்து மறந்தால் இந்த அன்பு கிடையாது. பெருமானை அறிந்து மறவாதிருப்பதனாலே உண்டாகின்ற அன்பிற்கு பேரன்பு என்று பெயர். அதான் பேரன்பே இன்னும் பெருக்கு என்று அம்மையார் கூறுவார். அந்த பேரன்பு என்பது என்ன பண்ணும்? அது ஒரு வெள்ளம் என்பதனால அது என்ன செய்யுது? அது பெருமானுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கின்றது. அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்று நமக்கு மூல நூல் கூறுகின்றது. அப்ப இந்த உயிரறிவானது கண்ணினை செலுத்தி உடனிருந்து கண்டு காட்டுகின்றது. 11வது நூற்பாவில காட்டும் உபகாரம் சொல்லப்பட்டாலும் கூட காட்டும் உபகாரம் அதனுடைய குறிக்கோள் இல்லை, காணும் உபகாரம் தான் குறிக்கோள். அதாவது உயிர் தான் தொடர்ந்து காண்பதினாலே தான் கண் காண்கின்றது. இப்ப உயிர் ஒரு நிமிடம் கண்ணிலே தோய்கின்றது, கண் காண்கின்றது. அடுத்த நொடி உயிரானது அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டது என்று சொன்னால் கண் விழித்திருந்தாலும் காணாது. அப்பொழுது உடன் இருந்து இயங்குவதனால்தான் கண் தொடர்ந்து காண்கின்றது என்பதனால உயிர் காண காண கண் காண்கின்றது. அப்ப காணும் உபகாரத்திற்குள் காட்டும் உபகாரம் என்பது அடங்கி போகின்றது. காட்டும் உபகாரம் என்பது எதற்குள்ள அடங்கி போகும்? காணும் உபகாரத்திற்குள் அடங்கி போகும். காணும் உபகாரம் இல்லையேல் தொடர்ந்து காட்சி நிகழாது என்பதனால காட்டும் உபகாரம் நின்று விட்டது என்பது பொருள். ஆகவே காணும் உபகாரத்தை முக்கியமாக இந்த நூற்பா கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அதனுடைய சொல்லமைப்பு என்பது காட்டும் உபகாரத்தை கூறுவதை போல் அமைந்திருக்கின்றது. உரையாசிரியர்களுடைய துணை கொண்டு அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் என்று சொன்னால் காட்டி தொடர்ந்து காணும் உளம்போல். அந்த உளம் என்றால் உயிர். காணும் உளம் உயிர் காண்பதினால்தான் கண்ணானது தொடர்ந்து காண்கின்றது என்பது பொருள். அதே போலவே இறைவன் உலகத்தினை படைத்த அளவு என்பது இந்த உயிர்களுக்கு அவன் செய்த காட்டும் உபகாரம். ஆனால் அவன் தொடர்ந்து இந்த உயிர்களை காத்து வருகின்றான் இல்லையா, அதான் காணும் உபகாரம். அந்த காணும் உபகாரத்தினால்தான் படைப்பின் பயன் நிறைவு பெறுகின்றது. இல்லைன்னா படைப்பு வெஸ்ட். கடவுளே படைத்த உலகம் பயனின்றி போகும். அப்பொழுது இறைவன் காட்டுவதோடு அமையாமல் தொடர்ந்து காண்கின்றான். இவ்வாறு தொடர்ந்து அவன் காண்பதனால அவனுக்கு வினை ஏறுமா என்று கேட்டால் அவனுக்கு நுகர்ச்சி இல்லை என்பதனால வினை ஏறாது. கருவினால் அன்றியே கருவெலாம் ஆயவன், உருவினால் அன்றியே உருவு செய்தான் என்று கூறப்படுகின்றது. பெருமான் கண்டு காட்டுகின்றான் என்பது திருவிசைப்பவரில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பணியுமா பணியே, நுகருமா நுகரே, விரும்புமா விரும்பே என்றெல்லாம் திருவிசைப்பாவுடைய முதல் பதிகத்துல திருமாளிகை தேவர் கூறுகின்றார் என்பது பெருமான் கண்டு காட்டுகின்றான்
என்ற உபகாரத்தை சொல்கின்றது. இப்பொழுது ஜீவன் முக்தி பரமுக்தி என்ற இரண்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்தி என்ற சொல்லுக்கு விடுதலை என்ற பொருள் இருந்தாலும் கூட வடமொழியிலே முக்தி என்பது சிவப்பெற்றினை குறிக்கின்றது. இந்த உயிரானது இந்த உடம்பிலே வாழ்கின்ற நிலையிலேயே பெருமானுடைய இந்த கண்டு காட்டுகின்ற அந்த பெருங்கருணையை அறிந்து மறவாது இருக்கும் என்று சொன்னால் அது தன்னிடத்திலே விளைகின்ற பேரன்பினாலே பெருமானுடைய திருவடியிலே அழுந்துவிடும். இது எப்படின்னா, அருளிலே தலைப்பட்ட உயிர் சூரியனுடைய ஒளியை மட்டும் உதிக்கும் போது கண்டிருக்கின்ற கண், உதித்த சூரியனை கண்டு சூரியனிலேயே நிலைகுத்தி நிற்பதை போல உயிரானது எந்த பெருமானுடைய அருளிலே தலைப்பட்டதோ 10வது நூற்பாவில அது அருள் மூலமாக அருள் எவனுக்கு சொந்தமோ அருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற சிவம் அந்த சிவனிடத்திலே அழுந்து நிற்பது என்று பார்க்கின்றோம். ஏன் இவ்வாறு சொல்லணும்? அருள் வேறு சிவன் வேறா என்று கேட்டால் அருள் வேறு சிவன் வேறு இல்ல. இருந்தாலும் இங்கு அருள் என்பது சிவன் கையிலே ஒரு கருவியாக இருக்கின்றது. இந்த உயிர் என்ன பண்ணும்? எந்த ஒரு கருவியையும் கொண்டு ஒரு பயனை பெறுகின்றது. ஒரு கருவியை கொண்டு ஒரு பொருளை அறிகின்ற உயிர் அந்த கருவியினால் காட்டப்படுகின்ற பொருளிலே அழுந்தித்தான் இன்பத்தை பெறுகின்றது, நுகர்ச்சியை பெறுகின்றது. இப்ப நம்ம உலகத்துல நமக்கு கடவுளை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா கண்ணை திறந்தா உலகம் தெரியுதுங்கிறது தெரியும். காது கூர்ந்து கேட்டால் ஒலிகள் கேட்கின்றன என்பது தெரியும். நாக்கில வச்சா கசப்பு திதிப்பு தெரியுது. இப்படி இந்திரியங்களினாலே உலகத்தை நுகர்கின்ற நாம் இந்திரியங்கள் அறிவிப்பதினால் மட்டுமே நுகர்ச்சி பெறுகின்றோம்னா இல்ல. நாம் விரும்பி அந்த பொருளிலே இந்திரியங்கள் காட்டுகின்ற பொருளிலே நாம் என்ன பண்றோம்? அழுந்துகின்றோம். நம்முடைய இச்சை கொண்டு அழுந்துகின்றோம். அப்பொழுது ஒரு கருவி நமக்கு உலகத்தை காட்டுவதினாலேயே நாம் இன்ப துன்பத்தை பெற்று விடுவதில்லை. கண்ணு உலகத்தை காட்டுகின்றது, காது உலகத்தை கேட்பிக்கின்றது, நான் என்பது உலகத்தை சுவைப்பிக்க செய்கின்றது என்பதனாலேயே நாம் இன்ப துன்பங்களை பெற்று விடுவதில்லை. நாம் இவ்வாறு கருவிகளினால் பெறுகின்ற அறிவிலே அந்த அறிவிலே தோன்றுகின்ற பொருள் அந்த பொருளிலே நம் இச்சையினாலே அழுந்தி நுகர்கின்றோம் என்பதனால அழுந்துதல் என்பதுதான் நுகர்ச்சிக்கு அடிப்படையே தவிர அறிதல் என்பது நுகர்ச்சிக்கு அடிப்படை இல்லை. இப்பொழுது கருவி என்பது வாழ அறிவிக்கின்றது. அதை போல மாயா கருவிகள் எவ்வாறு உலகத்தினை அறிவித்தனவோ அதை போல திருவுருள் என்பது ஒரு கருவியாக இருந்து கடவுளை அறிவிக்கின்றது. அவ்வாறு திருவுருளினாலே அறிவிக்கப்பட்ட கடவுளிடத்திலே நாம் நம்முடைய அன்பினாலே அழுந்த வேண்டும். கடவுளிடத்திலே இருக்கின்ற அன்பினாலே நாம் என்ன பண்ண வேண்டும்? திருவுருள் என்ற கருவினாலே அறிவிக்கப்பட்ட கடவுளிடத்திலே அழுந்த வேண்டும். அப்ப திருவுருளிலே அழுந்துகின்ற நிலை என்பது கருவியிலே அழுந்துகின்ற நிலை. அதற்கு அருள்நிலை என்று பெயர். அதை தொடர்ந்து அந்த திருவுருளாகின்ற கருவியினாலே அறிவிக்கப்படுகின்ற, அதாவது சூரியனுடைய ஒளிக்கற்றையினாலே அறிவிக்கப்படுகின்ற சூரியனை போல இருக்கின்ற சிவம், அந்த சிவனிடத்திலே நம்முடைய அன்பினாலே அழுந்துகின்றோம். அவ்வாறு அழுந்துகின்ற நிலை என்பது ஆனந்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. என்ன காரணம்னா, ஆனந்தம் என்பது சிவனுக்கு இன்னொரு பெயர் என்று பார்க்கின்றோம். ரசோவை சகா என்று வேதம் கூறுகின்றது. ஆனந்தம் என்பது இறைவனுடைய ஒரு பெயர் என்பதனால ஆனந்தத்தில் அழுந்துதல் தான் சிவனிடத்திலே அழுந்துதல் என்று சொல்லப்படுகின்றது. அது இன்பு உரு நிலை. அருளிலே அழுந்துகின்ற நிலை என்பது மல நீக்கம் பெற்ற துன்பம் அருநிலை, துன்பம் அற்ற நிலை. இது இன்பம் உற்ற நிலை. இந்த இன்பம் உற்ற நிலை என்பது மலநீக்கம் பெற்ற ஒரு உயிர் உடம்பிலிருந்து பிரிந்தால் நிச்சயமாக பெருமான் திருவடியிலே அழுந்தி போகும். அது மீண்டும் பிறவாது. அந்த நிலைக்கு பரமுக்தி என்று பெயர், மேலான முக்தி. அந்த முக்திக்கு உரிய தகுதி பெறாமல் ஞானத்திலே படிநிலையிலே குறைந்த ஒரு சாதனையை புரிந்து ஒரு உயிரானது உடம்பிலிருந்து பிரிந்தால் அது பதமுக்திகளை பெறும். சாலோகம், சாமீபம், சாரூபியம் போன்ற பதமுக்திகளை பெறும். முக்திகளை பெற்று அந்த சிவலோகத்திலே இருந்து தொடர்ந்து தன்னுடைய அந்த ஞானத்தினுடைய அபியாசம் பயிற்சியை செய்து சிவலோகத்தில் இருந்த வண்ணமே பரமுக்தியை பெறும், அல்லது மீண்டும் பூமியிலே பிறந்து பரமுக்தியை பெறும். அவ்வளவுதான். ஆனால் இந்த பரமுக்திக்கு உரிய ஒரு உயிர் இந்த ஜீவனாக இருந்தும், அதாவது உடம்பிலே உயிர் வாழ்ந்தும்
சிவானுபவ மேலிட்டினாலே பாசத்தை அறவே விட்டு சிவத்தன்மை உணர்கின்றது என்று சொன்னால் அது உடம்பிலே உயிர் வாழ்கின்ற பொழுதே முக்தி என்பதை பெற்றுவிட்டது. அந்த முக்திக்கு ஜீவன் முக்தி என்று பெயர். அது வெளிப்படையாக இவன் முக்தன் என்ற அடையாளத்தோடு விளங்குகின்ற உயிராகும். அது சிவ சைவ சித்தாந்தம் அந்த அப்படிப்பட்ட முக்தி நிலையை ஒப்புக்கொள்கின்றது. அதாவது உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகுதான் முக்தி என்பது இல்லை, உடம்பிலே உயிர் வாழும் பொழுதே முக்தி நிலை என்பது உண்டு என்பதை சித்தாந்தம் ஒப்புக்கொள்கின்றது. திருமந்திரம் முதலிலே கூறுகின்றது, சித்தாந்தத்தை ஜீவன் முக்தி சித்தாந்தத்தை நிற்போர் முக்தி சித்தித்தவர். சித்தாந்த வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே என்று கூறுவார் என்பதனால பரமுக்திக்கு உரிய ஒரு உயிர் அது உடம்பிலே உயிர் வாழும் பொழுது நிட்டை கைகூடி ஜீவன் முக்தி நிலையை பெறுகின்றது என்று பார்க்கின்றோம். அந்த இரண்டும் தான் இந்த 11வது நுட்பாவிலே சொல்லப்படுவது. அந்த இரண்டு முக்தி நிலைகள், அதாவது இன்புறு நிலை, அது எதனால் அடையப்படுகின்றதுன்னு கேட்டா பெருமானிடத்திலே அழுந்ததினால் அடையப்படுகின்றது. பெருமானுடைய திருவடியிலே அழுந்துதல் என்பது எதனால் விளைகின்றதுன்னு கேட்டால் பெருமானுடைய திருவடியினிடத்திலே பேரன்பு விளைவதனால் எழுகின்றது. அந்த பேரன்பு எதனால் விளைகின்றது என்று கேட்டால் அது பெருமானுடைய பெருங்கருணையை மறவாதிருத்தலினால் எழுகின்றது. அந்த மறவாதிருத்தல் என்பது விசாரத்தினால் எழுகின்றது. அந்த விசாரம் என்பது உயிரானது இந்திரியங்களை இயக்கி கண்டு காட்டி வந்ததை போல கடவுளுடைய அருள் என்பது இந்த உயிரினையும் அது எனப்படுது இயக்கி கண்டு காட்டி வந்திருக்கின்றது என்ற உண்மையை அது விசாரித்து அறிவதனால இந்த உயிரானது பெறுகின்றது. இது வாளா விசாரித்து அறிந்து விட முடியுமா? இப்ப நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இது போதுமா அப்படின்னு கேட்டு இது போதாது. சரியை கிரியை யோகம் ஆகின்ற தவ ஒழுக்கத்திலே இருப்பவன் தான் அவன் செய்கின்ற விசாரம் தான் இதனை தெளிவாக அவனுக்கு உணர்த்தும் என்பதனால இந்த விசாரத்தை செய்வதற்கு அந்த உயிரானது ஏற்கனவே மலத்திலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். மலக்குற்றம் நீங்கி இருக்கின்ற உயிரானது கடவுளுடைய அருளை உள்ளவாறு அது என்ன பண்ணுகிறது, கணக்கிடுகின்றது, அதை பாராட்டுகின்றது. எப்படி கடவுள் தான் நம்ம இயக்கி வந்திருக்கின்றான் என்பதை அது எல்லாம் சிவன் செயல் என்பதை கடைபிடிக்கும் பொழுது அது அறிகின்றது. அதனால் அந்த அறிந்ததை மறவாதிருக்கின்றது. தொடர்ந்து மறவாதிருப்பதனால பேரன்பு விளைகின்றது. அந்த அன்பினாலே பெருமானுடைய திருவடியிலே அது இரண்டரை இணைகின்றது. உடம்பிலே உயிர் இருந்தாலும் அவ்வாறு இணைகின்றது என்பது இந்த 11வது. இதை உங்களுக்கு தொகுத்து சொல்லிவிட்டேன். இப்பொழுது பாடலை பார்ப்போம். கடவுள் செய்கின்ற காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்னும் இரண்டரையும் சிந்தித்து ஆன்மா இடையரா அன்பு செய்தால் மலங்கள் நீங்கி சிவானுபவம் நிகழும் என்று இங்கு சொல்லப்படுறது. மலங்கள் நீங்கி என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மலங்கள் நீங்குதல் 10ஆம் நூற்பாவிலே சொல்லப்பட்டு விட்டதே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது ஒன்றும் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் இல்ல. ரயில்ல போற மாதிரி இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம சீட்டு, அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இன்னொருத்தர் சீட்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு ஆன்ம அனுபவம் என்பது தொடர் நிகழ்ச்சி என்பதனால மல நீக்கத்தினாலே சிவப்பேர் என்று சொன்னாலும் கூட சிவப்பேற்றினால்தான் மலங்கள் முழுமையாக நீங்கும் என்பது இருக்கு. டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். விளையாட்டா சொல்லணும்னா ஒருவனுக்கு கல்யாணம் ஆனாதான் பைத்தியம் தீரும்னு டாக்டர் சொல்றாரு. பைத்தியத்துக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே, அப்ப பைத்தியம் தீர்ந்தாதான் கல்யாணம் ஆகும் என்பது உண்மை. அதை போல மலநீக்கம், மலம் இருந்தால் சிவானுபவம் விளையாது, முழுமையான சிவானுபவம் விளையாது. அப்ப சிவானுபவம் விளைவதற்கு மலநீக்கம் அடிப்படை என்றாலும் கூட சிவானுபவம் இன்றி மலம் முழுமையாக நீங்காது என்பதும் உண்மை என்பதனால இங்க வாட்டர் டைட்டா இதை பார்க்க கூடாது. இரண்டும் உடன் நிகழ்ச்சி என்று பார்க்க வேண்டும். உடன் நிகழ்ச்சியா இருந்தாலும் இரண்டும் வெவ்வேறு நிலைகள் என்பதை உணர வேண்டும். ஒன்று அருளிலே அழுந்துகின்ற நிலை, இன்னொன்று பொருளிலே அழுந்துகின்ற நிலை. அருள் என்பது சக்தி, பொருள் என்பது சிவம். அருளிலே அழுந்துகின்ற நிலை என்பது பொருளிலே அழுந்துகின்ற நிலையை உண்டாக்கும் என்பதை பார்க்கின்றோம். பாடலை பார்ப்போம். காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயுமுயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். இத்தை ஆயும் அறிவு உடையவனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையின் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடிக்கு இருப்பன் மாறாத சிவானுபவம் மறிவிக்கொண்டே. நான் விளக்கி விட்டதுனால இந்த பாடல் எளிமையான பாடலாக இப்ப நீங்க பொருள் கொள்ளலாம். எப்படின்னா,
காயம் ஒழிந்தால் சுத்தனாகி என்று வருகின்றது. சுத்தனாகி என்பதனை ஒரு எச்சமாக கொள்ள வேண்டாம். அம்பலத்து ஆடி என்பது அம்பலத்திலே ஆடுபவன் என்று ஒரு பெயர் சொல்லாக இருப்பதை போல சுத்தனாகி என்பது சுத்தனாக கூடியவன் என்ற பெயர் சொல்லாக கொள்ளுங்கள். காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆகின்ற ஆன்மா, அதாவது உடம்பை விட்டுவிட்டால் மீண்டும் பிறக்கின்ற குற்றம் இல்லை, சுத்தனாகி விட்டான். ஏன்னா குற்றமெல்லாம் நீங்கும் என்று முதல் நூற்பாவில சித்தியார் சொல்லியிருக்கு. அதை ஒரு அதிகரணமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த அதிகரணமாக எடுத்துக்கொள்ளாதனால அந்த பொருளை இங்கு குறிப்பிடுகின்றார். 10வது நூற்பாவரையிலும் கடைபிடித்த ஒருவன் அவன் என்ன பண்றான், அவன் உடம்பிலிருந்து உயிர் நீங்கினால் இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு தகுதி படைத்தவன் தான் என்பதனால் அவனை பற்றி சொல்லும் பொழுது காயம் ஒழிந்தால் சுத்தனாகி, உடம்பு நீங்கிடுச்சுன்னா அவன் முக்தி நிலைக்கு சென்று விடுவான். அவன் அசுத்தனாக இருக்க மாட்டான். அசுத்தனாக இருந்தால்தான் மீண்டும் பிறக்க வேண்டும். அவன் மீண்டும் பிறவா வண்ணம் சுத்தனாகுபவன். அம்பலத்திலே ஆடி என்பதை போல சுத்தனாகி என்றால் சுத்தனாக கூடியவன். அந்த ஆன்மா இப்பொழுது காயத்திலே இருக்கும் பொழுது அவன் சிந்திக்கின்றான். எப்படி சிந்திக்கின்றான் என்று கேட்டால், உடம்பு போயிடுச்சுன்னா கடவுள் ஆயிடுவான், கடவுளோடு இரண்டரை கலந்து விடுவான். அப்படிப்பட்டவன் உடம்பிலே உயிர் வாழும் போது கடவுள் செய்கின்ற அந்த கருணையை நினைத்து பார்க்கின்றான். எப்படி பார்க்கின்றான் என்று கேட்டால், காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயுமுயிர் காட்டி கண்டிடுமா போல. காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு என்று சொன்னால் கண்ணொளி மட்டும் போதாது, இன்னொரு ஒளியும் வேண்டும் என்று இன்னொரு ஒளியினுடைய துணையை கொண்டு தன் கண்ணொளியை பயன்படுத்துகின்ற தன்மை கொண்ட ஒரு கண்ணுக்கு, அதாவது புறத்தே இருக்கின்ற விளக்குளியை கண்டு தன்னுடைய காண்கின்ற ஆற்றலை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற அந்த கண்ணுக்கு உள்ளிருந்து கண்டு காட்டுகின்ற உயிரறிவை போல, ஏயும் உயிர் என்றால் பொருந்துகின்ற உயிர், கண்ணிலே பொருந்துகின்ற உயிர் காட்டி கண்டிடுமா போல. புறத்தே இருக்கின்ற விளக்குளை காட்டுவதை போல அல்லாமல் தான் கண்டு காட்டுகின்ற அந்த உபகாரத்தை உள்ளே இருக்கின்ற உயிர் ஒளி செய்கின்றது. அப்ப காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு என்றால் சூரியன் போன்ற புற ஒளியினாலே தன்னுடைய கண்ணொளி விளக்கப்படுகின்ற தன்மையிலே இருக்கின்ற கண். ஏன் இப்படி சொல்லணும்னு கேட்டா, வெளியுலகம் என்பது கடவுளுடைய படைப்பு. அந்த கடவுளுடைய படைப்பு என்ற உபகாரம் இல்லாமல் உயிர் மட்டும் இருந்து இந்திரியங்களுக்கு பயன் இல்லை என்பது பொருள். இந்திரியங்களும் அந்த படைப்பில வந்து விடுகின்றன என்பதனால உயிர் கடவுள் உலகத்தை படைக்காமல் உயிர் கண்ணை இயக்க போவதில்லை என்பதனாலதான் அந்த புற ஒளியும் இங்கு புறவழி செய்கின்ற உபகாரமும் இங்கு நினைக்கப்படுகின்றது. புறவழி செய்கின்ற உபகாரம் என்பது புறவழியை படைத்த கடவுள் செய்கின்ற உபகாரம் தான் என்பதை ஊகித்து உணர வேண்டும். அப்பொழுது புற ஒளியினாலே, அதாவது பகலவனுடைய ஒளியோ விளக்கு ஒளியோ கண்ணொளியிலே கலப்பதனால காண்கின்ற ஆற்றலை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு கண்ணு அது தொடர்ந்து காண வேண்டும் என்று சொன்னால் உயிரறிவானது கண்ணிலே தோய்ந்து தான் கண்டு அது தொடர்ந்து காணுமாறு செய்ய வேண்டும். அப்ப தொடர்ந்து காணுமாறு செல்லும்போது தொடர்ந்து காட்டுதல் ஆகும். அப்ப தொடர்ந்து காட்டுதல் என்பது காணுதலினால் நிகழ்வது. புறத்தே இருக்கின்ற விளக்குகளை காட்டுவது என்பது ஒரு இன்ஸ்டன்ட்ல நிகழ்வது. அது தொடர்ந்து காண்பதற்கு உறுதி செய்யாது. அப்பொழுது தொடர்ந்து காண்பதற்கு எது உறுதி செய்யும்? உடனிருந்து காண்கின்ற உயிர் தான் உறுதி செய்யும் என்பதனால காட்சி தொடர்ந்து நிகழ்வதற்கு காண்கின்ற உபகாரம் தேவை. காட்டுகின்ற உபகாரம் மட்டிலும் போதாது என்று பார்க்கின்றோம். அதான் ஏயும் உயிர் என்றால் கண்ணிலே பொருந்துகின்ற உயிர் காட்டி கண்டிடுமா போல என்றால் தொடர்ந்து காட்டி கண்டிடுமா போல. காட்டி கண்டிடுமா போல என்பதை கண்டு காட்டிடுமா போல என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர் தான் கண்டு கண்ணுக்கு காட்டுகின்றது. அதை கண்ணை காண செய்து தான் அதிலே அழுந்துவதால நுகர்ச்சியை பெறுகின்றது. அது இங்க சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல, இது கண்டு காட்டுவது மட்டும்தான் இங்கு சப்ஜெக்ட் மேட்டர். ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல, இதை போலவே ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். ஈசன் என்ன பண்றான்? உயிருக்கு காட்டும் உபகாரத்தையும் செய்கின்றான், தொடர்ந்து காண வேண்டும் என்பதனால காணும் உபகாரத்தையும் செய்கின்றான். முதல் இன்ஸ்டன்ட்ல அந்த உபகாரத்துக்கு காட்டும் உபகாரம் என்று பெயர்.
தொடர்ந்து வருகின்ற எல்லா இன்ஸ்டன்ஸ் அதுல காட்சி தொடர்ந்து நிகழ்வதனால அந்த உபகாரத்திற்கு காணும் உபகாரம் என்று பெயர். இவ்வாறு பெருமான் உயிரறிவிலே உற்ற துணையாக, உயிருக்கு உற்ற தோழனாக இருந்து தாயை போல, இந்த அம்மா என்ன பண்றா, குழந்தை கையை பிடிச்சு ஆனவனா எழுதுறா. அதை போல அம்மா எழுதுதான் குழந்தை எழுதும். என்ன காரணம்? அந்த குழந்தையுடைய கை அம்மா கையில இருக்கு. அதே போல நம்முடைய அறிவு கடவுள் அறிவுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது. திருவருள் இயக்காவிட்டால் நம்முடைய அறிவிற்கு இயக்கம் இல்லை. நம் அறிவு புறப்பொருளை அறிகின்ற அந்த முதல் கணத்தில் அறிவது காட்டும் உபகாரம், தொடர்ந்து அறிவது என்பது காணும் உபகாரம் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன். இவ்வாறு இறைவன் தொடர்ந்து கண்டு காட்டவில்லை என்று சொன்னால் உயிருக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை. இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை என்றால் கண்ம மலம் நீங்காது. கண்ம மலம் நீங்காது என்றால் அது நீங்குவதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன் இத்தை, இந்த உண்மையை. ஏங்க இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இதை திருப்பி திருப்பி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நினைத்து கொண்டே இருக்கணும். திரும்பி திரும்பி நினைத்து கொண்டே இருப்பதனால்தான் மறவாமை உண்டாகும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த கருணையை மறந்து நாம் உலகிலே தேவையற்ற பொருள்களிலே ஈடுபடுவோம் என்பதனால இது 1000 தடவை சொன்னாலும் தப்பு இல்லை. இத்தை, இந்த உண்மையை ஆயும் அறிவு உடையவனா என்றால் கேட்டது மட்டும் போராது, தொடர்ந்து கேட்பதை போல நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு ஆயும் அறிவு உடையவனாய் அப்படிப்பட்டவன் அப்படி அவனுக்கு அன்பு விளையத்தானே செய்யும். ஆயும் அறிவு உடையவனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையின் அடைந்த முறையாலே. இதை மட்டும் விளக்க வேண்டும். அந்நிலைமைன்னா என்ன கேட்டா, காயம் ஒழிந்தால் சுத்தனாகின்னு சொன்னார் இல்லையா, அந்த நிலைதான் அந்நிலைமைங்கிறார். அதாவது உடம்பிலிருந்து நீங்கிய உயிர் பெருமான் திருவடியை சேர்ந்து விடும், மீண்டும் பிறப்பதில்லை என்ற அந்த பரமுக்தி நிலை இருக்கின்றது. அந்த நிலையை இப்பொழுது உடம்பு நீங்காத நேரத்திலேயே, இந்நிலையின் என்றால் உடம்பு நீங்காத இந்த நிலையிலே, உடம்போடு வாழ்கின்ற இந்த நிலையிலேயே அடைந்த முறையாலே என்றால் உறுதியாக பெற்றுவிட்ட காரணத்தினாலே. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு சிவனோடு இரண்டர கலக்கின்ற அந்த முக்தி நிலையை உடம்பிலே உயிர் வாழ்கின்ற பொழுதே நிச்சயமாக பெற்றுவிட்டோம். எப்படியா நிச்சயமாக பெற்றுவிட்டோம் கேட்ட, பாடியிருக்கின்றார்களே, பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன் என்று நம்பியர் சொல்றார். நான் பிறக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு என்று உடம்பிலே உயிர் வாழும் போதே சொல்றாரு. திருக்கோவையார்ல குருநாதர் சொல்றாரு, என் பிறவி கெட்டு அழிகின்றதாக்கிய தில்லை அம்பலவன். என் கண் முன்னால பார்க்கிறேன், இனி நான் பிறக்கப் போவதில்லை, வரு பிறவியெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று எனக்கு காட்டுகின்ற தில்லை சிற்றம்பலவானன் என்று திருக்கோவையார் கூறுகின்றது. என்பதனால அந்த முக்தி இன்பத்தினுடைய உறுதிப்பாட்டினை ஜீவன் முக்தன் தெள்ள தெளிவாக உணர்கின்றான். அந்நிலைமை என்பது பாடல் எவ்வாறு ஆரம்பிக்கின்றது, காயம் ஒழிந்தால் சுத்தனாகி என்று ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் அந்நிலைமை என்ற அந்த ஒரு சொல் காட்டுகின்றது. அந்த பரமுக்தி நிலையை இந்நிலையின் அடைந்த முறையாலே என்று சொன்னால் ஜீவன் முக்தனாக அடைகின்ற நிலையிலே. ஜீவன் முக்தன் என்றால் உயிர் வாழ்கின்ற முக்தன் என்பது பொருள். ஜீவன் என்ற சொல்லுக்கு லிவிங் என்பது பொருள். லிவிங் என்பது என்ன? அப்ப உடம்பிலிருந்து உயிர் பிரிந்துவிட்டால் டெட்டா அப்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது. லிவிங் என்றால் லிவிங் இன் தி பாடி என்பது பொருள், அவ்வளவுதான். உடம்பை விட்ட உயிர் செத்து போகல, உயிருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது என்பதனால உடம்பிலிருந்து பிரிந்த உயிர் இறந்து போவதில்லை. அது ஒன்று மீண்டும் பிறக்கின்றது அல்லது முக்தி பெறுகின்றது, அவ்வளவுதான். இப்பொழுது லிவிங் என்பது லிமிடெட் சென்ஸ்ல வருது. என்னன்னா உடம்பிலே உயிர் வாழ்தல் என்பதைத்தான் உயிர் வாழ்தல் என்று சொல்கின்றோம். என்பதனால இந்நிலையின் என்றால் ஜீவன் முக்தனாக இருக்கின்ற இந்த நிலையிலே அடைந்த முறையாலே என்றால் அடைந்த காரணத்தினாலே இவன் பரமுக்தி இன்பத்தைத்தான் இப்பொழுது பெற்றிருக்கின்றான் என்ற காரணத்தினாலே மாயமெல்லாம் நீங்கி என்றால், மாயம் என்றால் வஞ்சனை. வஞ்சனை என்பது என்ன? மாயையின் காரியங்களினால் உண்டாவது மாயம். அதான் மாயா பிரபஞ்சம் என்று கூறுவார்கள். என்ன காரணம்? மாயாந்து பிரகிருதிம் வித்தி என்று வேதம். மாயினில் தான் உலகம் வந்திருக்கின்றது. அதனால்தான் மாயினுடைய மயக்கங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன. அசுத்த மாயினுடைய மயக்கம் உலகத்திலே காணப்படுகின்றது. என்பதனால மாயமெல்லாம் என்று சொன்னால் மாயா கருவிகளினால் உண்டாகின்ற எல்லா விதமான அறியாமையும் மயக்கமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் என்றால், அரண் என்றால் நம்முடைய ஆணவ மலத்தை போக்கிய அந்த பரம்பெரும் பொருள். அந்த பொருளுடைய மலரடி கீழ் என்றால் அந்த
பூ போலும் திருவடி. பூ போலும் திருவடி என்பது எதை காட்டுதுன்னா அது நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்பதை காட்டுகின்றது. அந்த சிவானுபவம் என்பது மிகுந்த மென்மையான ஒரு அனுபவம். இப்ப செண்பகம்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூ இருக்கிற இடத்துல அந்த பூ இருக்குங்கிறது நல்லா தெரியும், ஏன்னா நல்ல வாசனை இருக்கு, காரமான வாசனை. மல்லிகைப்பூ நல்ல வாசனை கொண்டது. ஆனா இந்த கொன்றை மலருக்கும் வாசனை இருக்கு, அது பசுனையை உருக்கினது போன்ற வாசனை. இந்த அரளிக்கு வாசனை இல்லைன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அரளிக்கும் வாசனை இருக்கு, அது தேன் போலும் ஒரு வாசனை. செந்தாமரை மலருக்கும் வாசனை இருக்கு, அதெல்லாம் நுண்ணிய வாசனை. இப்பொழுது நுண்மையான வாசனை கொண்ட மலர் இருக்கின்றது, அதை போன்றது பெருமானுடைய திருவடி. அதாவது நுண்ணிய அறிவு கொண்டவர்களால் தான் இறைவனை அறிய முடியும். அந்த கல்லு மண்டக்காரனால இறைவனை அறிய முடியாது என்பது என்ன பொருள்? நம்முடைய மண்டை கல்லு மண்டை ஆகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த பாசச்சேரை பூசி கொண்டிருக்கின்றோம் என்பதனால உலக நோக்கம் கொண்டவர்களால நோக்கரிய நோக்காகவும் நுணுக்கிற நுண்ணுவாகவும் மென்மையான உணர்ச்சியை தருகின்ற பொருளாக இருக்கின்ற, உயிருக்கு உயிரா இருக்கின்ற, உள்ளே இருக்கின்ற நுண்ணிய பொருள், அதனை பற்றி அறிவு என்பது விளையாது. அது அதனால்தான் அந்த பெருமானுடைய திருவடியை மலரடி என்கின்றார்கள். மலர் போலும் அடி என்றால் மிக மென்மையான அனுபவத்தை தருகின்ற அந்த பொருள். அந்த பொருளின் திருவடிக்கு இருப்பன் என்றால் அதனோடு ஒன்றுபட்டு இருப்பன், இரண்டரை ஒன்றுபட்டு இருப்பன். மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே என்றால், நிலை மாறாத என்றால் அளவு குன்றாத, சிவானுபவம் என்றால் சிவன் தருகின்ற இன்பம். பவம் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்றால் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சொற்களுக்கு பொருள் சொல்றேன். பவம் என்றால் உணர்ச்சி, அனுபவம் என்றால் தொடர் உணர்ச்சி, சிவானுபவம் என்றால் சிவனை பற்றிய தொடர் உணர்ச்சி, அது சிவன் தருகின்ற உணர்ச்சி. இப்பொழுது நெருப்பை பற்றிய அனுபவம் என்பது நெருப்பை பத்தி படிக்கிறதோ பேசுறதோ கேட்கிறதோ இல்ல, நெருப்பை தொடுவதுதான் நெருப்பினுடைய அனுபவம் என்பதனால சிவானுபவம் என்பது சிவனை தீண்டுகின்ற அனுபவம். தீண்டி விட்டால் அது அனுபவம் அன்று, தீண்டிக் கொண்டே இருப்பது அனுபவம். என்ன காரணம்? அணு என்ற சொல் தொடர்ச்சியை குறிக்கின்றது. அப்பொழுது பெருமானிடத்திலே தோய்ந்து மீளாது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை என்பது மருவிக்கொண்டே என்றால் அது நீக்கமின்றி அதிலே சேர்ந்து கொண்டே இவன் இருப்பான் என்றால் எல்லையின்றி அந்த பெருமானிடத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான், உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் இந்த ஞானி என்பவன். என்பதனால்தான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று கூறினார். ஞானி என்பதனால அவன் வழிபாடு இயற்றாது இருந்து விடுவானா? அப்படி கிடையாது. அவன் அந்த ஞானத்தினாலேயே வழிபாட்டினை என்ன பண்ணுவான்? தொடர்ந்து செய்வான் அப்படின்னு பாக்குறோம். வாயிலார் நாயனாரை பத்தி பார்க்கும் பொழுது அவர் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் என்றுதான் அவருடைய புராணத்தை சொல்லுகின்றார் சேக்கிழார் பெருமான். மறவாமை ஆலமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தனையுடனும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அறவானருக்கு அன்பென்னும் அர்ச்சனை செய்வார், அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் என்று உடம்பில் உயிர் வாழ்கின்ற வரையிலும் அந்த தொழுகையானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அவர்களை உலகம் தீண்டுமா என்று கேட்டால் மாயமெல்லாம் நீங்கி என்பதனால தீண்டாது. இது குற்றம் அகலும் என்று முதல் நூற்பாவிலே சொன்னதற்கு ஒரு விளக்கமாகவும் இந்த நூற்பாவானது அமைகின்றது. இப்பொழுது இந்த நூற்பா காணும் கண்ணுக்கு காட்டும் முழம் போல் என்ற அந்த மூலநூலோடு எவ்வாறு ஒத்து போகின்றது அப்படின்னு கேட்டா, காணும் கண்ணுக்கு என்ற அந்த தொடர் இங்கு காட்ட கண்ணிடும் தன்மையுடைய கண்ணுக்கு என்று விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. காணும் கண்பது என்னன்னா, ஒரு கண்ணு இட் இஸ் நாட் பிளைண்ட் என்பதை குறிக்கின்றது. அப்படின்னு அர்த்தம் சித்து பொருள் அர்த்தம். முக்திக்கு உரிய உயிர், கண் என்பது உயிருக்கு ஊமை. அப்படின்னா அர்த்தம் முக்திக்கு உரிய உயிருக்கு இறைவன் முக்தி அளிப்பான் என்பது பொருள். காணும் கண் என்பது முக்திக்கு உரிய உயிர் என்பதை காட்டுகின்றது. காட்டும் உளம்போல் அந்த கண்ணிற்கு கண்டு காட்டுகின்ற அந்த உபகாரத்தை செய்கின்ற உள்ளம் என்பது இங்கு உயிரை குறிக்கின்றது. ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல என்று சித்தியாரிலே அது விளக்கப்பட்டிருக்கின்றது. காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்ற மூலநூல் ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அயரா அன்பு என்பது காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆன்மா இத்தைய ஆயும் அறிவுடையவனாய் அன்பு செய்வான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரண்கழல் செலுமே என்ற தொடரானது அந்நிலைமை இந்நிலையின் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி
அரண் மலரடிக்கு இருப்பன் மாறாத சிவானுபவம் மறிவு கொண்டே என்று விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது பார்க்கிறோம். மூல நூலை போலவே இந்த வழிநூலிலும் 2 அதிகரணங்கள் உண்டு. முதல் அதிகரணம் இறைவன் உயிர்க்கு செய்கின்ற அந்த உபகாரம் உதவியை காட்டுகின்றது. 2வது அதிகரணம் இந்த உபகாரத்தை அறிந்த உயிரானது அவனை மறவாது அன்பு செய்து அவன் திருவடியிலே 2 கலந்து விடும் என்ற உண்மையை காட்டுகின்றது. அந்த 2 அதிகரணங்களையும் வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித்சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மிக்க